அமெரிக்காவில் இருந்து ஆண்டுக்காண்டு வெளியேறும் இந்திய ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. H-1B விசா குறித்து அமெரிக்கா புதிய விளக்கம். பிரதமர் மோடியின் ஆத்ம நிர்பர் பேச்சு. இந்தியாவில் இளைஞர்கள் ஏன் ஐடி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை துவக்கக்கூடாது? பார்க்கலாம் இந்த வீடியோவில். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் எனது நண்பர் மோடி என்று பேசிக்கொண்டே மறுபக்கம் இந்தியாவுக்கு பாதகமான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். இந்தியா மீது கடுமையான வரியை போட்டால் படிந்து போகும் என்று பார்த்தார். ஆனால் இந்தியா பணியவில்லை. ஒவ்வொரு குண்டாக இந்தியா மீது தூக்கி போடுகிறார். ஆனால் அந்த குண்டை தூக்கி இந்தியா அமெரிக்கா மீது வீசி வருகிறது. ஆனால் ஒன்று, ட்ரம்ப் எது செய்தாலும் அது இந்தியாவுக்கு சாதகமாக முடிகிறது. இந்த நிலையில்தான் H-1B விசா கட்டணத்தில் வெள்ளை மாளிகையின் புதிய விளக்கம் வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை தொழில்நுட்பத்துறையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்த புதிய H-1B விசா கொள்கை குறித்து வெள்ளை மாளிகை ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தது. 88 லட்சம் கட்டணம் ஒருமுறை மட்டும் விதிக்கப்படும் என்றும் அது புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்பு ஒவ்வொரு ஆண்டும் 88 லட்சம் விசா புதுப்பிக்க செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது.